ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்றைக்கி நம்ம ரோபோட் கேர்ளோடைய பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலையா, கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. அது போக போன எபிசோடில் எப்படி முடிச்சிருந்துருப்பாங்க, நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயின் பக்கத்தில் வந்திருப்பான். ஸோ கிஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவன் ஒரு ரோபோட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்துடுறான். ஸோ பின்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட என்னுடைய லைஃப்பில் வரப்போகிற அந்த பொண்ணுக்கு தான் நான் கிஸ் பண்ண போகிறேன், அவளுக்கு தான் இந்த நெக்லஸும் நான் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயினும் அட பாவின்ற மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பாக்ஸ் எடுத்து வைக்கிறான். அதுல அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் அனுப்பின பர்த்டே கார்ட்ஸ், அவ கொடுத்த டீ கப் அப்படின்னு நிறையவே இருக்குது. ஸோ சின்ன வயசுல இருந்து இவனுக்கு யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லவ் மட்டும் பாத்தீங்கன்னா மறக்காம கார்டு அனுப்பிடுவா. ஸோ ஹீரோ அவளே நினைச்சு ஃபீல் பண்றான். ஸோ நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குது, ஸோ இதை வச்சு நான் எப்படி என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வை கரெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த செயினையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கிறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோடைய வீட்டுக்கு வராங்க. ஸோ டேபிளில் பார்த்தீங்கன்னா ரத்து பண்ண அந்த காம்படிஷனை திருப்பி நடத்துறதுக்காக பெட்டிஷன் வந்து நம்ம ஹீரோயின் எழுதி வச்சிருந்திருப்பாங்க. சரி ஓகே இந்த தடவையாவது அவன்கிட்ட இதை காட்டி எப்படியாவது அந்த போட்டியை நடத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு நேத்து நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோ என்ன நினைக்கிறான் நம்மளை பற்றி, நான் என்ன ஒரு ரோபோட்டா அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம்மா நான் ரோபோட் தானே அப்படின்னு மனசுக்குள்ளே பேசிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோவை பார்த்தா சூப்பராக ரெடியாக்கி ஃபோனில் ஹோட்டல் புக் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அவன் டிப் டாப்பாக ரெடி ஆகியிருக்கான், எங்கே போக போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினையும் கூட்டிட்டு காரில் அங்கேருந்து அப்படியே கிளம்புறான். காரில் போகும்போது ஹீரோயின் கிட்ட கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குல்ல, ஸோ இதனால நான் இன்னைக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளோதான் ஹீரோயினுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது ப்ரொப்போஸ் பண்ண போறியா அப்படின்னு மனசுக்குள்ள கோவத்தில், அதனால தான் இன்னைக்கு மழை பெய்ய போகுதா அப்படின்ற மாதிரி வெறுப்பில் சொல்கிறா. ஸோ இவளுக்கு நம்ம ஹீரோ இந்த மாதிரி சொல்ல போகிறது சுத்தமாக பிடிக்கல. அதே டைம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா குடோன்ல இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிட்ட வந்து ப்ரொஃபஸர் நீங்க இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி லென்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதெல்லாம் அந்த ப்ரொஃபஸர் கிட்ட காமிக்கிறான். அதுல என்னன்னா நேத்து நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படியே கிஸ் பண்ண வந்திருந்திருப்பான்ல, அதெல்லாம் பார்த்து இந்த ப்ரொஃபஸருக்கு பயங்கர கோவம் வருது. சரியான பைத்தியமா இருப்பானோ இவன், ஐயோ இவன் கிட்ட வர நம்ம ஹீரோயினை தனியா விட்டுருக்கோமே, என்னெல்லாம் பண்ண போறானோ ஐயோ அப்படின்ட்டு பயங்கரமா ஹீரோவை தான் திட்டுறான். ஆனா ஹீரோவை பத்தி உனக்கு இன்னுமே தெரியல. இந்த அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட விடாம பாஸ் அவங்க ரெண்டு பேரும் வெளியில போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்ல இந்த ப்ரொஃபஸருக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா சொல்றேன், என்கிட்ட அவ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு வேகமா பார்த்தீங்கன்னா அவனும் கிளம்புறான். இங்க வெளியில நம்ம ஹீரோயினை காமிச்சா அவங்க அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அங்க என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு இது என்ன ஹாட் சாக்லேட்டா, குழந்தைங்க தானே இதை குடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்வுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நாங்க சின்ன வயசுல இதை ரசிச்சு குடிப்போம் தெரியுமா, அது போக இந்த கிளாஸை பார்த்தியா, இது அவன் தான் எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கிஃப்டா கொடுத்தா, ஸோ இன்னைக்கு இதை கொடுத்து தான் நான் ப்ரொப்போஸ் பண்ண போறேன், ஸோ கண்டிப்பா ஒத்துப்பால அப்படின்ற மாதிரியே சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறான். ஹீரோயினால இதை கேட்க முடியல, கோவம் தான் வருது, ஆனா வெளிக்காட்ட முடியாம அப்படியே அமைதியாவே இருக்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் பொண்ணு வந்துடுறா. அவ்வளவுதான், இவளை பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ ரெண்டு பேரும் டேபிள்ல உட்காடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா இது சுத்தமா பிடிக்கல, என்னடா இது என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இவ கொஞ்சம் அழகா வர தெரியறாளே அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டிகிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவங்க முன்னாடி வந்து 2 கப்பை வச்சுட்டு போறா. ஸோ இதை இந்த லவர் பொண்ணு பார்த்துட்டு இது என்ன ஹாட் சாக்லேட்டா, அதுவும் இவ்வளோவா அப்படின்னு ஷாக்கிங்கா கேட்க, என்ன நீ உனக்கு சின்ன வயசுல இது தானே உனக்கு ரொம்பவே பிடிக்கும், அது போக இந்த கிளாஸ் உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு கொடுத்த கிஃப்ட் தான் இது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே எமோஷனலா சொல்ல, ஆனா அவளை பார்த்தீங்கன்னா என்ன ஹாட் சாக்லேட்டு ஹீட் சாக்லேட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அது சின்ன வயசுல எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்பயும் எனக்கு பிடிக்கணுமா என்ன, சரி ஓகே உனக்காக வேணா நான் கொஞ்சம் குடிக்கிறேன், ஆமா இந்த கிளாஸை நான் பார்த்த மாதிரி ஞாபகமாவே இல்லையே, நான் தான் உனக்கு கொடுத்தேனா என்ன அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறா. அவ்வளோதான், ஹீரோ அப்படியே மனசொடைஞ்சு போறான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே நான் அப்பவே நினைச்சேன் இவ இப்படிதான்னு, நல்ல வேலை எப்படியோ 2 வாட்டியும் அவனை நோஸ்கட் பண்ணி விட்டுட்டா அப்படின்ற மாதிரியே சந்தோஷப்பட, ஹீரோவுக்கு இப்படி சொன்னதுனால தாங்கிக்கவே முடியல. அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கிட்ட சரி ஓகே 2 காஃபி கொண்டு வா அப்படின்னு சொல்ல, இந்த போறேன்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்றுக்கிட்டே இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்குறா. நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்போ என்ன சொல்றானா, நீ சொன்ன மாதிரி நம்ம ஒன்னா டேட் போயிட்டு கிஸ் பண்ணி மேரேஜ் பண்ண முடியாது, ஸோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவ ஷாக் ஆகிக்கிட்டு, அப்படின்னா நான் என்னுடைய அப்பா கிட்ட என்ன சொல்லுவேன், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்லணுமா அப்படின்னு கேட்டதும் இவங்க இப்படி பேசுறதெல்லாம் ஹீரோயின் நோட்டு கேட்டுட்டு இருக்காங்கல்ல. ஸோ பயங்கர சீரியஸா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்ல நான் அப்படி சொல்ல வரல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்ன அப்படின்னு ஒரு பாக்ஸ் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அதுல ஹீரோடைய அம்மாவுடைய செயின் இருக்குது.
ஸோ இதை இந்த லவர் பொண்ணு பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாகறான். அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நீ என்ன ப்ரொபோஸ் பண்றியா இல்ல ரிஜெக்ட் பண்றியா, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்டதும் ஹீரோவுக்கு அவனுடைய ப்ராப்ளத்தை சொல்லவும் முடியல, இவன் கிட்ட மேரேஜ் பண்ணிக்கலான்னு ஒத்துக்கவும் முடியல. இல்ல ஒரு ஃப்ரெண்டா அவன் கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் அவளுக்கு பயங்கர கோவம் வருது, ஏமாற்றமா இருக்குது. ஸோ இவளுடைய அப்பா தான் எப்படியாவது ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு, ஏன்னா ஹீரோடைய பணத்துக்காக. ஆனா இவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிக்கல போல, வேகமா அந்த செயினை நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துட்டு நான் வேற ஒருத்தனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், ஸோ பாய் அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ண கை கொடுக்குறான். ஹீரோவுக்கு என்ன பண்ணனே தெரியல, அவனும் மெதுவா அப்படியே கை கொடுக்குறான். அவ்வளவுதான் அப்படியே அலர்ஜி அவனுடைய உடம்பு ஃபுல்லுமே வர ஆரம்பிக்குது. ஆனா இதை பத்தி அவளுக்கு தெரியாதுல்ல, ஸோ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஸோ இங்க நம்ம ஹீரோவுக்கு பயங்கர கோவம் வருது, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல அவனுடைய டாக்டர் வந்து இவங்கிட்ட மேரேஜ் பத்தி பேசினது ஞாபகத்துக்கு வருது. அவர் என்ன சொல்லியிருந்திருப்பாருன்னா, நீ ஈஸியா சாகணுமா அப்படின்னா தாராளமா மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கறான். ஸோ அதனால தான் நம்ம ஹீரோவால மேரேஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி அவகிட்ட சொல்ல முடியல. ஸோ இவன் மேல இவனுக்கு பயங்கர கோவம் வருது. வாட்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட் கலர்ல மாற ஆரம்பிக்குது. ஸோ உடனே அந்த ஊசியை போட்டுக்கலான்ற மாதிரி எடுக்கிறான், ஆனா போட்டுக்க மாட்டேங்கிறான். கோவத்துல அந்த செயின் பாக்ஸை தூக்கி அப்படியே தூக்கி எறியலான்ற மாதிரி போறான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனை தடுத்து, மாஸ்டர் இது உங்களுடைய அம்மாவுடைய செயின் அப்படின்னு சொல்ல ஹீரோவாலேயே அதை எரிய முடியல. அப்படியே பக்கத்துல உள்ள ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிறான். அழுகையா வருது நம்ம ஹீரோவுக்கு, அலர்ஜியும் சிவியர் ஆகுது. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் கஷ்டமா இருக்குது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் மேல சின்ன சின்ன மலை சாரல்களும் இல்ல ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. உடனே கரெக்டா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கொடையோட வந்து ஹீரோ பக்கத்துல உட்கார்றா. அந்த கொடையில உள்ள பட்டன் அமுக்கவும் அது அப்படியே டிரான்ஸ்பரண்டா மாறுது. சோ நம்ம ஹீரோயின் பண்றத ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அவனுடைய அலர்ஜியும் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. பின்னாடி மியூசிக்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மெலோடியா போக ரெண்டு பேரும் அந்த கொடைக்கு கீழே உட்கார்ந்துருக்காங்க. சுத்தியும் மழை பெஞ்சிட்டு இருக்கும். ஹீரோக்கு ஹீரோயினை பார்க்கும்போது தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. சோ அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, மழையும் நிக்குது. அப்புறம் ஹீரோயின் கிட்ட, சரி வா ரோபோட்டே, எனக்குன்னு கிடைச்சது நீ மட்டும்தான், வாழ்க்கை ஃபுல்லா அவன் கூட தான் குப்பை கொட்டணும் போல அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கை கொடுக்குறான். ஸோ ஹீரோயினும் கையை பிடிக்கிறாங்க. ஸோ ஒன்னா கை பிடிச்சு அப்படியே நடந்து வரும்போது ஹீரோயின் கிட்ட, ஒரு உண்மையை சொல்லவா, நீ தான் என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்க தெரியுமா, என் கிட்ட நல்லபடியா நடந்துக்கிற பாரு, அவ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் லவ் நினைச்சிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. ஸோ எனக்குன்னு இப்போ இருக்கிறது நீ மட்டும்தான், ஆனா என்ன நீ வெறும் ரோபோட் தானே அப்படின்னு சொல்ல. ஸோ ஹீரோயினுக்கும் நான் ஒரு பொண்ணு தான் அப்படின்னு கத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறா. ஆனா அவளாலையும் சொல்ல முடியல. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் அவன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அவ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், இப்போ சொல்ல போனா அவ தான் என்னுடைய லாஸ்ட் லவ்வும் கூட, வேற யாரும் என்னுடைய லைஃப்ல வரப்போறா அப்படின்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் உங்க லைஃப்ல உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒருத்தங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே சொல்ல, என்னது என்ன புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தி என்கிட்ட வருவாளாக்கும், என்ன வளர்ற நீ, நான் தனியா தான் இருக்கணும், என்னுடைய அலர்ஜியை பத்தி இது உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, பார்த்தல என்கிட்ட மனுஷங்களே வர முடியாது அப்படின்னு சொல்ல, இல்ல மாஸ்டர் கண்டிப்பா வருவா, இப்போ கூட பாருங்க உங்களுக்கு என்னுடைய கை பிடிச்சு போக தான் ஆசை, அதை விடாம டைட்டா பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் கையை பார்த்து, அட ஆமா எதுக்கு நான் உன்னுடைய கையை பிடிச்சிட்டு வரேன், நீ வெறும் ரோபோட் தானே, உனக்கு என்ன ஃபீலிங்ஸா இருக்கு அப்படின்னு கையை விட்டுடுறான். அப்பதான் அவனுடைய கையை பார்க்கறான். செம அதிர்ச்சியா இருக்குது. என்னன்னா ஊசி போடாமலேயே அவனுடைய அலர்ஜி வந்து இப்போ சரியாகி இருக்கும். ஸோ இதை நினைச்சு இவன் சந்தோஷப்பட, ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா கோவத்துல நடந்து வரா. இப்படி இருக்க திடீர்னு எதிரில் ஒரு ஆள் வந்துடுறாரு. அவர் மேல மோதி நம்ம ஹீரோ பொத்துன்னு கீழே வந்துடுறான். அவர் பார்த்து பயந்து ஹீரோ பிடிச்சி, உங்களுக்கு எதுவும் அடிப்படல அப்படின்னு தொட்டு தொட்டு கேட்கிறாரு. அவ்வளவுதான் ஹீரோவுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ என்ன தொடாதீங்க அப்படின்னு பதறி தள்ளி போறான். ஸோ தள்ளி போய் வாட்சை பார்க்கறான். ஆனா வாட்சை பார்த்தீங்கன்னா நார்மலா தான் இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படிடா இதுன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினும், என்னாச்சு மாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இப்போ அதுதான் எனக்கு சர்ப்ரைஸா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த ஆளுக்கிட்ட போயிட்டு, சார் என்ன கொஞ்சம் தொடுங்களேன் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அவர் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாரு, யாராவன்னு சொல்லிட்டு. அப்புறமா எப்படியோ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல அங்கிருந்து கிளம்புறாங்க. ஸோ ஹீரோ டாக்டர் கிட்ட சொல்லலான்ற மாதிரி கால் பண்றான். ஆனா அவர் போனையே எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இன்னுமே நம்ம ஹீரோவால இதை நம்பவே முடியல, எப்படி இது சரியாகிடுச்சு, என்னடா மிராக்கிள் இது அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்கிறான். அதே டைம் இந்த சைடு இந்த ப்ரொஃபஸரை காமிச்சா, அவர் இவங்க போற இடத்துக்குலாம் ஜிபிஎஸ் வச்சு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிறாரு. அடுத்தது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா காரை ஒரு ஓரத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே வெளியில நடந்து வரான். அங்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவனுக்கு இதை பார்த்து பயமா இருக்குது. ஸோ இதுக்குள்ள எப்படி போறது, ஏகப்பட்ட மக்களா இருக்கிறாங்களே, ஏதாவது நமக்கு ஆகிருமே அப்படின்னு பயத்துல நின்றுட்டு இருக்கிறான். ஹீரோயின் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவனுடைய லவ் ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணிட்டால, ஸோ அதனாலதான் சோகமா இருக்கான் போல அப்படின்னு வேணுக்குனே நம்ம ஹீரோடைய கையை பிடிச்சி, வாங்க மாஸ்டர் நம்ம அப்படியே அங்க நடந்து போகலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் பயமா இருக்குது, எப்படி போகலான்ற
மாதிரி. ஆனா ஹீரோயினை பார்த்து சரி வா போலாம் அப்படின்னு 2 பேரும் அந்த ஸ்ட்ரீட்குள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 15 வருஷத்துல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம ஹீரோ இவ்வளோ பேருக்கு நடுவில் நடந்து போறான். ஸோ இவ்வளோ வருஷம் தனியா தானே இருந்தான். ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே புதுசா இருக்குது. சந்தோஷமாவும் இருக்கிறான். இங்க இருக்கிற யாரை இடிச்சிட்டு போனாலும் இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. செம ஃபீல் நம்ம ஹீரோக்கு. அப்படியே ஹீரோயினோடைய கையை பிடிச்சிட்டு நடந்து போயிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோயின் அங்க ஒரு பொம்மையை பார்த்துட்டு அதை பாருங்களேன் அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன வேணுமா அது அப்படின்னு ஹீரோயினுக்காக அதை வாங்கி கொடுக்குறான். அப்புறம் ஹீரோயினே பாத்தீங்கன்னா அந்த தொப்பியும் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டதும் அதையும் வாங்கி கொடுக்குறான். உடனே ஹீரோவுக்கும் ஒன்னு வாங்கி போட்டு விட்டுறான். ஸோ சீக்கிரமா வா செல்ஃபி எடுப்போன்னு 2 பேரும் ஜாலியா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஹீரோவுக்கு இந்த மாதிரி இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருக்கிறான், சிரிக்கிறான். இந்த மாதிரி ஜாலியா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கச்சுல ஒரு டைம்ல நம்ம ஹீரோயின் தனியா ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த பெல் அடிங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதை அடிக்க போகும்போது இன்னொருத்தர் இவனுடைய கையை தொட்டுறாங்க. ஹீரோ பார்த்துட்டு போய் வாட்ச பாக்குறான். ஆனா இன்னுமே பார்த்தா அது நார்மலா தான் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில இப்பதான் ஒளி வந்திருக்குது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறான். அடுத்தது ஹீரோயினுடைய ஆசைப்படி அவனுடைய கைக்கு பாத்தீங்கன்னா இந்த டேட்டுவும் போட்டுக்கிறான். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதுவும் இந்த டேட்டு கடைக்காரன் ஹீரோடைய கையை பிடிச்சு தான் போட்டு விடுறான். ஆனாலுமே நம்ம ஹீரோவுக்கு ஒண்ணுமே ஆகல. ஸோ இதை நினைச்சு சந்தோஷத்துல சிரிக்கிறான். நம்ம லைஃப்ல இதெல்லாம் யோசித்ததே கிடையாது, இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தானாவே சிரிச்சுக்கிறான். அப்ப அந்த கடைக்காரர் ஹீரோவை பார்த்து சார் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொன்னதும் என்னது இவா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டா, இது என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல. ஆனா ஹீரோயினுக்கு இதை கேட்டதுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. மனசுக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிறா. அப்போ ஒரு இடத்துல ஹீரோயின் ஒரு ஷோக்காக ஒரு கூட்டத்துக்கு நடுவில் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ ஹீரோவை பார்த்தா ஹீரோயின் கிட்ட இருந்து தள்ளி ரொம்பவே கஷ்டப்பட்டு டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த அலர்ஜி வர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த டாக்டர் கிட்ட எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே சரியாயிடுச்சு, ஆனா இப்போ திடீர்னு அந்த அலர்ஜி வந்துருச்சு, என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொல்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுக்கு சிவியராக ஆரம்பிக்குது. மூச்சு விட கஷ்டப்படுறான். அந்த டாக்டரும் டே சீக்கிரமா அந்த ஊசி எடுத்து போடுறா அப்படின்னு சொல்ல என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை டாக்டர், என்னால பேசக்கூட முடியல அப்படின்னு பேச முடியாம பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோவை காணோமே அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறா. அப்படி தேடி கடைசியில் ஒரு வழியா ஹீரோவை பார்த்துடுறா. ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்கறான். பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஹீரோவுடைய அந்த அலர்ஜி வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அவன் நார்மல் ஆக ஆரம்பிக்கிறான். அதே டைம் இந்த ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா ஹீரோடைய காரை கண்டுபிடிச்சிடுறாரு. ஸோ இவங்களை தேடி இந்த ஸ்ட்ரீட்டுக்கும் வேகமா வர ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா இந்த டாக்டர் கிட்ட நம்ம ஹீரோ இப்போ எனக்கு நார்மலா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல இந்த டாக்டரும் ஆச்சரியப்பட்டு உன்னுடைய பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த டைம்ல நம்ம ஹீரோயினை ஒரு ஆள் வந்து நடுவில் மறைக்கிறாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோவுக்கு மறுபடியும் அந்த அலர்ஜி வர ஆரம்பிக்குது. திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது இவனுக்கு நார்மல் ஆகுது. ஸோ ஹீரோவால இதை நம்பவே முடியல, பயங்கர சந்தோஷமாகறான். இங்க ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே வான்ற மாதிரி கூப்பிட ஹீரோவுக்கு சந்தோஷத்துல அழுகையே வருது. இந்த டாக்டர் கிட்ட ஆமா ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள பார்க்கும்போது நான் சரியாகிடுறேன், ஆனா அவங்கள பார்க்காம இருந்தா திரும்பி அந்த அலர்ஜி வந்துடுது, உங்களால இதை நம்ப முடியுதா டாக்டர், ஆனா அந்த பொண்ணு ஒண்ணு மனுஷி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஹீரோயினை பார்த்து வரான். அப்படியே மியூசிக்லாம் ரேசப் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் வேகமா ஹீரோயினை பார்த்து ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே வரான். அவ பக்கத்துல வந்து ஹீரோயினை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது, இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா ஃபீல் பண்றா. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இவங்களை பார்த்துட்டு என்ன ஒரு அழகான கப்புள்ஸ்னு கையெல்லாம் தட்டுறாங்க. ஸோ ஹீரோயினை பார்த்து இந்த உலகத்துல எங்க இருந்தாலுமே உனக்காக தேடி கண்டுபிடிச்சி எப்போதுமே குறையாத மாதிரி உனக்கு ஒரு பேட்டரி வாங்கி தரேன் சரியா, நீ சாகுற வரை நீ என் கூட தான் இருக்கணும் சரியா, என்னை எங்கேயுமே தனியா விட்டு போயிடாத ஓகேவா, என் வாழ்க்கையில நீ கிடைச்சது மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஹீரோ அப்படியே ஹீரோயின் நெத்தியில ஒரு கிஸ் பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடியுது. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.